பிசினஸ் ட்ரெயின் யுவர் பிரெயின். வணக்கம் என்டர்பிரனர்ஸ். ஐடியாலாம் அம்பானி லெவலில் வச்சுருப்போம், ஆனால் மாத கடைசியில் கல்லாப்பட்டியில் காசே இருக்காது. ஏன் தெரியுமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவை முழுசாக பார்த்தா உங்களுக்கே புரியும். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள் எல்லாத்துக்குமே நம்மளோட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த சூப்பரான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பேசிக்ஸ் ஃபார் ஆண்டர்பிரனர்ஸ். அதாவது தொழில் முனைவோருக்கான நிதி அடிப்படைகள். ஒரு ஆண்டர்பிரனருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பிஸ்னஸ் ஏன் ஃபெயில் ஆகுது தெரியுமா? அவங்கக்கிட்ட இருக்கிற மொக்கையான ஐடியா இருக்கிறதுனால மட்டும் கிடையாது. புவர் மணி மேனேஜ்மெண்ட், அதாவது பணத்தை சரியாக மேனேஜ் பண்ண தெரியாததுனால தான். நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாது. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் 7 முக்கியமான சப்டாபிக்ஸை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே டைமில் ஜாலியாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். அதில் முதல் முக்கியமான பாயிண்ட்டு செப்பரேட் பர்சனல் அண்டு பிஸ்னஸ் மணி. ஆமாங்க, உங்கள் பணம் வேறு, பிஸ்னஸ் பணம் வேறு. தனிப்பட்ட பணமும் பிஸ்னஸ் பணமும் ஒருபோதும் கலக்கவே கூடாது. இங்கே நிறைய பேர் பண்ணுற பெரிய அளப்பறை பிஸ்னஸ் கல்லாப்பேட்டிலேருந்து காசை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குறது, அப்புறம் பர்சனல் மணியை எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸ்க்கு கரண்ட் பில் கட்டுறது. இப்படி பிக் பாஸ் வீடு மாதிரி ரெண்டையும் போட்டு குழப்பவே கூடாது. உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு தனி கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. உங்களுக்குன்னு பர்சனலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதும் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ஸோ இதை கரெக்டாக மானிட்டர் பண்ண கற்றுக்கோங்க. தென் கேஷ் இஸ் த கிங். பணம் தான் ராஜா. புக்கில் உங்களுக்கு 10 லட்ச ரூபா, பேலன்ஸ் ஷீட்டில் 10 லட்ச ரூபா லாபம் காட்டும். ஆனால் கையில் ₹1 கூட இல்லை அப்படின்னா எந்த பயனும் இல்லை. ஸோ கேஷை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மேண்டேட்ரி. தேர்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அதாவது நிதி கட்டுப்பாடு அப்படின்றது ஒரு ஆண்டர்பிரனருக்கு அடிப்படையிலிருந்தே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பிஸ்னஸில் நமக்கு எது தேவை அப்படின்றதுலையும் தெளிவாக இருக்கணும், எது தேவையில்லை அப்படின்றதுலையும் தெளிவாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு வர்ற கஸ்டமருக்கு சில டைமில் ஒரு டீ வாங்கி கொடுக்க கூட நம்ம பாக்கெட்டில் காசு இருக்காது, பட் நம்ம பாக்கெட்டில் ஐஃபோன் இருக்கும். இந்த ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும். ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் திங்கிங். ஒரு நீண்ட கால சிந்தனைன்றது ஒரு ஆண்டர்பிரனருக்கு கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு 50,000 ரூபாய் லாபம் வந்துருச்சு அப்படின்னா உடனே அதை எடுத்துகிட்டு போய் கோவா டூர் பிளான் பண்ணவே கூடாது. பிஸ்னஸோட எதிர்கால வளர்ச்சிக்கு அதை சேர்த்து வைக்கணும். ஏன்னா ஃபேமிலிக்கு மட்டும் சேவிங்ஸ்ன்றது முக்கியம் இல்லை, ஒரு பிஸ்னஸ்க்கும் சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். செகண்ட் டாபிக் என்னென்னா, ஸ்டார்ட் அப் காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஐடென்டிஃபை ஃபிக்ஸடு காஸ்ட். அதாவது நிலையான செலவுகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆஃபீஸோட வாடகை, ஸ்டாஃபோட சேல்ரி, கரண்ட் பில், இதெல்லாமே பிஸ்னஸ் நடந்தாலும் நடக்கலனாலும் நீங்கள் தூங்கினாலும் மாதம் 1ஆம் தேதினா வாசலில் வந்து நிற்கிற முக்கியமான செலவுகள். ஸோ இதை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, மானிட்டர் வேரியபிள் காஸ்ட். அதாவது மாறும் செலவுகள். நீங்கள் வாங்குகிற ரா மெட்டீரியல்ஸ், டெலிவரி சார்ஜஸ், கொடுக்குற கமிஷன்ஸ், இதெல்லாமே உங்கள் பிஸ்னஸ் ஆர்டர்ஸை பொறுத்து ஏறும் இறங்கும். ஆனால் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஆர்டர் வந்தால் செலவு, இல்லைனா இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஆர்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். தென் ப்ரிப்பேர் ஃபார் ஹிடன் எக்ஸ்பென்சஸ். மறைமுக செலவுகள். இதுதான் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு சைலண்ட் கில்லர். திடீர்னு வர்ற மிஷினோட ஃபால்ட்டு, லேட்டாக பேமெண்ட் பண்ணுறதுனால வர்ற ஃபைன்ஸு, அவசர காலத்தில் பர்ச்சேஸ்னு நம்ம கணக்கில் நினைக்காத செலவுகள், இதெல்லாமே பிஸ்னஸில் ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கும். ஸோ இது நம்ம எப்போவுமே ஒரு ப்ரிகாஷனோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து ஃபோர்த்து பாயிண்ட், எஸ்டாப்ளிஷ் காஸ்ட் கண்ட்ரோல். செலவு கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்கள் பிஸ்னஸில் செலவாகிற ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் ப்ராப்பராக இன்ச்சு பை இன்ச்சு மானிட்டர் பண்ணியே ஆகணும். போனால் போகுது ₹1 தானே அப்படின்னு விட்டால் மாத கடைசியில் பெரிய ஓட்டையாக வந்து நிற்கும். அந்த ₹100 பக்கத்தில் 2 ஓட்டையாக கூட வந்து நிற்கும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் ப்ராப்பராக கேஷை கண்ட்ரோல் பண்ணுறதும் உங்கள் கண்ட்ரோலில் எல்லாத்தையுமே வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப. தேர்டு டாபிக், ப்ரைஸிங் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், இம்ப்ளிமெண்ட் காஸ்ட் பேஸ்டு ப்ரைஸிங். உங்கள் பொருளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அதோட உங்களுடைய லாப சதவீதம், அதாவது ப்ராஃபிட் மார்ஜினை கூட்டி விலையை ஃபிக்ஸ் பண்ணுறது. ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் மார்ஜின். இதை பேஸ் பண்ணியும் உங்கள் ப்ரைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். தென் செகண்ட் பாயிண்ட், அனலைஸ் மார்க்கெட் பேஸ்டு ப்ரைஸ். அதாவது
பக்கத்து கடையில் என்ன விலை வச்சிருக்கான் அப்படின்னு உங்கள் போட்டியாளர்களோட விலையை முழுசாக ஸ்டடி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரைஸிங் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். தேர்டு பாயிண்ட், நீங்கள் பிராண்டாக மாறக்கூடிய ஒரு இடம். உங்கள் பொருளோட விலையை எப்போதுமே சீப்பாக கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவை கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தைரியமாக ப்ரைஸை வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் வந்து எனக்குமே சீப்பாக கொடுத்தா பெருசாக மதிக்கவே மாட்டாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து டிசைனை சேஃப் டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் கொடுக்குற அந்த டிஸ்கவுண்ட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஈர்த்து கூட்டிட்டு வரணும். பட் ஒட்டுமொத்த லாபத்தையும் காலி பண்ற மாதிரி இருக்கவே கூடாது. ஆஃபர் தரேன்னு சொல்லி நம்ம பிசினஸ்ல நம்மளே மண்ணள்ளி மட்டும் போற்றவே கூடாது. ஃபிஃப்த் பாயிண்ட், சைக்காலஜிக்கல் பிரைசிங். அதாவது வாடிக்கையாளரோட மைண்ட் வாய்ஸை புரிஞ்சுக்கிட்டு விலையை ஃபிக்ஸ் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது 100 ரூபாய் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக 99 அப்படின்னு சொன்னா வாடிக்கையாளர்கள் கண்ணுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தெரியும். இது வந்து ஒரு 99 மேஜிக் அப்படின்னு கூட பிஸ்னஸில் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் ப்ரைஸிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டை வந்து நல்லா கெயின் பண்ணும். ஃபோர்த்து பாயிண்ட், ப்ராஃபிட் லாஸ் அண்ட் பிரேக் ஈவன். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கால்குலேட் நெட் ப்ராஃபிட். லாபம்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் நம்ம எடுத்துப்போம். உங்கள் பிஸ்னஸோட மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவை கழிச்சது போக உங்கள் பாக்கெட்டுக்கு வர்றது தான் லாபம். ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுதான் உங்களுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ப்ரிவெண்ட் ஃபினான்ஷியல் லாஸ். அதாவது இழப்பு எப்போ வரும்னு சொல்ல முடியாது, அதுக்கு நம்ம ப்ரிகாஷனாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். உங்கள் பிஸ்னஸில் வருமானம் கம்மியாகவும் நீங்கள் செய்யக்கூடிய செலவு தாறுமாறாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக நஷ்டம் வந்து கதவை தட்டாது, பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துக்கும். அதை எப்படி தடுக்கிறதுன்னு கண்டிப்பாக ஒரு பிளான் மேண்டேட்ரி. தேர்டு பாயிண்ட் என்னன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட். ஃபைண்ட் த பிரேக் ஈவன் பாயிண்ட். இது பிஸ்னஸ்ல லாபமும் இல்லாத நஷ்டமும் இல்லாத, அதாவது நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். எப்படின்னா போட்ட காசாவது கைக்கு வந்துருச்சுப்பா அப்படின்ற ஒரு நிலை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீசிங் ப்ராஃபிட். லாபத்தை உயர்த்தணும்னா ரெண்டே வழிதான். ஒன்று, தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும். இல்லை என்றால் உங்கள் பொருளோட மதிப்பை உயர்த்தி வேல்யூ அடிஷன் பண்ணி உங்கள் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணணும். இது ரெண்டை பண்ணினா மட்டும்தான் கண்டிப்பாக ப்ராஃபிட்டை வந்து பெரிய லெவலில் ஒரு ஆண்டர்பிரனர் வந்து கெயின் பண்ண முடியும். ஃபிஃப்த் டாபிக் என்னன்னா கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெயின்டைன் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. பிஸ்னஸில் வெளியில் போகிற பணத்தை விட உள்ளே வர்ற பணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃப். உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அவாய்ட் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. உள்ளே வர்ற காசு கம்மி ஆனால் வெளியில் போகிற காசு ஜாஸ்தி அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ஐசியூவில் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஸ்டேஜ். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பேமெண்ட் கலெக்ஷன். வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வர்ற பேமெண்ட்ஸை ப்ராப்பராக டைமுக்கு நம்ம கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். நாளைக்கு தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிற கடனாளியை அன்பாக மிரட்டியாவது வாங்கிடணும். கடன் கொடுத்தா பிஸ்னஸ் காலி. ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னா பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டு. பிஸ்னஸில் எப்போதுமே ஒரு பேக்கப் பணம் இருக்கணும். நான் முதல்ல சொன்னேன்ல சேவிங்ஸ் அவசியம்னு. உங்கள் பிஸ்னஸோட 3 முதல் 6 மாத செலவுக்கான தொகையை ஒரு அவசர கால நிதி அப்படின்னு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு உண்டியலில் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கொரோனா மாதிரி திடீர்னு லாக்டவுன் போட்டால் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான் உசுரோடு இருக்கும். சிக்ஸ்த் டாபிக் என்னன்னா ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ். யூட்டிலைஸ் செல்ஃப் ஃபண்டிங். உங்களோட சொந்த சேவிங்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது. இதில் யாருக்குமே பதில் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ரிஸ்க் ரொம்ப கம்மி. பாயிண்ட் 2, பிளான் ஃபார் பேங்க் லோன்ஸ். பேங்க் லோன் வாங்கலாம், ஆனால் அதுக்கு முறையான பிஸ்னஸ் பிளான் இருக்கணும். இல்லை அப்படின்னா பேங்க்காரன் உங்கள் சிபில் ஸ்கோரை வச்சு காமெடி பண்ணிடுவாங்க. ஸோ சரியான பிளான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. தேர்டு பாயிண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். கவர்மெண்ட் தர்ற எம்எஸ்எம்இ லோன் மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்ல சப்சிடிஸ் கொடுக்குறாங்க பிஸ்னஸ்க்குன்னு. ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டே காசு கொடுக்குறாங்க, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தது கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தாராளமாக போய் வாங்கிக்கோங்க. ஃபோர்த்து பாயிண்ட், செக்யூர் இன்வெஸ்டர்ஸ் சேஃப்லி.
உங்கள் பிஸ்னஸோட ஐடியா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் மூலமாக பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து முதலீடாக வாங்கலாம். ஆனால் அவங்க உங்கள் கம்பெனியோட ஷேரை கேட்பாங்க. பார்த்து உஷாராக டீல் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 7th டாபிக், காமன் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ். நிறைய இடங்கள்ல காமனாக சின்ன சின்ன தப்பு நடக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆப்ரேட்டிங் வித்தவுட் பட்ஜெட். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பட்ஜெட் போடாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுறது கண்ணை மூடிட்டு கார் ஓட்டுற கதை. என்றைக்குமே இந்த தப்பை பண்ணாதீங்க. உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பட்ஜெட் பிளான் ரெடி பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட், ஓவர் ஸ்பெண்டிங் ஆன் பிராண்டிங். ஆரம்பத்திலேயே ஆஃபீஸை பிரம்மாண்டமாக கட்டணும், ஏசி மாட்டணும், லோகோக்கு 50,000 செலவு அப்படின்னு மட்டும் காசை கரைக்காதீங்க. லோகோ மட்டுமே பிஸ்னஸ் கிடையாது. முதல்ல சேல்ஸ் பண்ணுங்க. தேர்டு பாயிண்ட், இக்னோர் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ். சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகளை கண்டுக்காமல் வருது. ஒரு சின்ன ஓட்டை தான் பெரிய டைட்டானிக் கப்பலையே மூழ்கடிச்சுது. ஸ்மால் லீக்ஸ் ஷிங்க் பிக் ஷிப்ஸ். அதனால் சின்ன சின்ன செலவுகளை இக்னோர் பண்ணுங்க. ஃபெயிலிங் டு கீப் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ். கணக்கு வழக்குகளை டைரியிலையோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ இன்றைக்கி எவ்வளவோ சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. அதில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாம் என் மண்டைக்குள்ளே இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஞாபக சக்தி என்றைக்குமே அக்கௌண்டன்ட் ஆகாது. மெமரி இஸ் நாட் அக்கௌண்டன்ட். ஸோ அதனால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை. 5th பாயிண்ட், ஃபியர் ஆஃப் ஃபினான்ஷியல் நம்பர்ஸ். கணக்குகளை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. மேக்ஸ்னாலே எனக்கு அலர்ஜி சார் அப்படின்னு மட்டும் என்றைக்கும் நினைக்காதீங்க. ஒரு உண்மையான ஆண்டர்ப்ரனர் பிஸ்னஸ் நம்பர்ஸை, ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், முழுசாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஆண்டர்ப்ரனராக வளர முடியும். ஸோ இதுதான் 7 ஃபினான்ஷியல் பேசிக்ஸ் ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஸ். இந்த 7 விஷயத்தில் ஒரு ஆண்டர்ப்ரனர் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். இந்த வீடியோவை அகைன் கூட திரும்ப பாருங்கள். இந்த 7 ஃபினான்ஷியல் பேசிக்ஸை உங்கள் பிஸ்னஸில் இன்னைக்கே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், சக்ஸஸ் மேக்.